சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த நறுமண பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், அதாவது எல்லாமே அரை அரை ஸ்பூன். அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து தேவையான அளவு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகு ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தழை. நிறைய எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 அல்லது 2 தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒன்றுமே நாம் விட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து விட்டுக்கிட்டால் போதும். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு சீஞ்சட்டி வச்சு அது வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை எடுத்து கொஞ்சமாக அந்த ஜாரில் வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டு மட்டும் நாம் போட்டால் போதும். ஆல்ரெடி நாம் வந்து அரைக்கும் போது உப்பு வந்து போட்டிருப்போம். ஸோ நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு சாதத்தை எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெரைட்டியான தக்காளி சாதம் வந்து இன்னொரு டேஸ்ட்டில் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிரும். கண்டிப்பாக நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.